கோவையில் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 20,000 பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதாக இச்சங்கத்தின் தலைவர் நாகராஜ் பேட்டி. தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி என 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான லோகோ வெளியீட்டு விழா இன்று நவம்பர் இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்கத்தின் தலைவர் நாகராஜ் கூறியதாவது: ஆண்டுதோறும் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கோவையில் கோவை விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கோவை விழாவுடன் இணைந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற உள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவுடன் இந்த ஆண்டு திருமண கண்காட்சியையும் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த உணவு திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட கேட்டரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது என்றார். இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்க பெரியவர்களுக்கு 800 ரூபாய் கட்டணமாகவும் சிறியவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள் சைவம் மற்றும் அசைவம் என சுமார் 300க்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகளை உண்ணலாம் என்றார். மேலும் இங்கு பிரபல சூப்பர் சிங்கர்ஸ், நடன கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்களின் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவில் 400 வகையான உணவுகளை சுமார் 600 கேட்டரிங் நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளது. இதில் சுமார் 20,000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தயாளன், மாநில பொருளாளர் சைஷ், மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன், ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிஹரன் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன், கோவை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை நியமன அதிகாரி தமிழ் செல்வன், தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் சிவராம், ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன், அரோமா குழும தலைவர் பொன்னேரி, கோவை விழா 2024 தலைவர் அருள் ஆகியோர் இந்த ஆண்டுக்கான லோகோவை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சொல்லவே முடியாது. அது மாதிரி டைம் அந்த இத்தனை மணிக்குள்ளார காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், லஞ்ச் கொடுக்கணும், டின்னர் கொடுக்கணும். அப்படிங்கும்போது டெய்லியும் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் கோவை விழா நவம்பர் 23 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம். இது நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாளில் நடக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு 50,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால், இது வந்து நாங்கள் கேட்டரர்ஸ், தமிழ்நாடு கேட்டரர்ஸு இப்போதைக்கு 450 மெம்பர்லேருந்து 500 மெம்பர் வரைக்கும் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்டரர்ஸு மொத்தம் 1000 பேர் சேர்ந்து இதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இது இதில் வந்து நிறையா சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க. நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு, குக்கிங் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. சினிஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கலை. இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈவினிங் வந்து 2 நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு வெளியே போவாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட்டு ஒரு 350லேருந்து 400 வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 400 வெரைட்டி வந்து ஒரு 800 ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 500 ருபீஸும், பெரியவங்களுக்கு வந்து 800 ருபீஸும் இது பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இன்னும் முடிவெடுக்கலை. இதுவும் எல்லாமே இப்போ பிளானில் தான் இருக்குது. வேறு இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
இப்போது ஹோட்டல் சங்கம் வந்து அவங்க நிறைய ஹோட்டலையே சேர்ந்து தனித்தனியாக ஃபுட் இருக்குது, தனித்தனியாக குசைன்ஸ் இருக்குது, அவங்க தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் எல்லா கேட்டர்ஸும் சேர்ந்து ஒரே 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 ஈவெண்ட்டாக ஒரு அந்த எல்லா குசைன்ஸும் மல்டி குசைன் ஒரே இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ இது ஒரு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டு ஒரு 350 400 வெரைட்டி கொடுக்குறோம். எல்லா குசைனும் கொடுக்குறோம். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், வெஸ்டர்ன் ஃபுட்ஸு எல்லாமே கொடுப்போம். சிறுதானியம் இதில் வந்து உணவு மட்டும்தான் இருக்குமா இல்லை வேறு பல விஷயங்கள் இன்விடேஷன் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஆமாம் எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஆமாம், உணவு திருவிழா தான் மெயின். இதில் இதுக்கு உள்ளே வந்த மக்கள் வந்து உணவு அருந்தி விட்டு அங்கே அந்த 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அங்கே என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். இது கூட திருமண கண்காட்சி நடத்த போகிறோம். அதை வந்து அதில் வந்து நிறைய டெக்கரேட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபி, ஜுவல்லர்ஸ், வேறு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க, மற்ற இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே, ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம், எல்லாமே இதில் கலந்துக்க போகிறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான்வெஜ்ஜில் ஒரு 20-25 வெரைட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டர்ஸ் ஒரு 10 ஸ்டார்டர்ஸ், பிரியாணி ஒரு 5 வெரைட்டி பிரியாணி, கிரேவிஸ் ஒரு 5 வெரைட்டி, அந்த மாதிரி. இதில் வெஜிடேரியன் நிறையா இருக்கும், நான்வெஜ்ஜு அதுவும் ஈக்குவலாக இருக்கும். பட் எல்லாமே சேர்ந்தால் ஒரு 400 ஒரு 300லேருந்து 350 ஐட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து கோவை விழா வந்து ஏற்கனவே வந்து பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்க கூட சேர்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. அவங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ன்றதுனால நாங்கள் இதை வந்து ரொம்ப மேலும் சிறப்பாக அமையறதுக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாரும் ஒரு முடிவோடு தமிழ்நாடு கேட்டோ செஷன் ஒரு முடிவெடுத்து பண்ணிட்டோம். இது இப்போதைக்கு ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ப்ரீ புக்கிங் இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து ஆன்லைனில் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா டைரெக்டாக அங்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கெடுக்க முடியாது, உடனே குக்கிங்கும் பண்ண முடியாது. ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னா 10,000 பேர் குக் பண்ணலாம். 25,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். அது அந்த ப்ரீ புக்கில் வந்து எவ்வளோ பேர் தெரியுமோ அந்த அளவுக்கு குக்கிங் பண்ணலாம். வேஸ்டேஜும் கண்ட்ரோல் ஆகும். இதில் பிளாஸ்டிக் வேஸ்ட் இல்லாமல் வந்து கொண்டு போகணும், அதை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கட்டாயமாக சாத்தியம். இதில் நிறைய பிளாஸ்டிக்ஸ் இப்போயே நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து நிறைய பேர் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற சங்கத்தில் இருக்க கேட்டரிங் யாருமே வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக மண் குழலை யூஸ் பண்ணுறோம், பேப்பர் பக்கி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், மரத்திலான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது கட்டாயமாக சாத்தியம் தான். நீங்கள் கோவிட் டைமில் நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஃபெஸ்டிவலில் யாராவது ஏழைகளுக்கு உதவுறதுக்கு அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ஐடியா இருக்குது? கட்டாயமாக. இப்போ இதில் ஒரு பார்த்தா எங்களோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் தான். இந்த சமூகத்துக்காக என்ன ஒரு பெஸ்ட்டான ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்காகத்தான் இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த உணவு திருவிழாங்கிறது வந்து வணிகத்துக்காக நாங்கள் பண்ணல. ஆனால் எங்களோட இது வந்து ஒரு சின்ன தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன தொகை மூலிமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் நிறைய வகைகளையும் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் எங்களோட வணிக நோக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் 800 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே வரும்போது 400 வகையான உணவுகள் அங்கே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சேரவே சேராது. அதாவது வந்து ஹோட்டலர் அசோசியேஷன் பண்ணின உணவு திருவிழாவுக்கும் நாங்கள் பண்ணுற உணவு திருவிழாவுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இல்லை, ஒன்லி பஃபே தான். டைனிங் வந்து கொடுக்க முடியாது. கண்டிப்பாக 20,000 பேருக்கு அப்படியே இலையில் வச்சாலும் எத்தனை இடத்துக்கு இலையில் வைக்க முடியாது. இது வந்து ஒன்லி பஃபே மட்டும்தான். வேணுங்கிற உணவுகளை தேடி வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது நிறையா இப்போ நம்ம உலக பிரசித்தி பெற்று கேட்ரிங் துறையில் வந்து சாதனை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்கள் உறுப்பினர்களும் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷனோட தலைமையிடமே வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கோவை விழா அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக அமையணும், ஒரு நம்ம ஊர் நோம்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் கோயம்புத்தூர் விழாவே துவங்கப்பட்டது. அதை இன்னும் மெருகூட்டுற விதமாக கொங்கு சார்ந்த நம்ம சிறுதானியங்களையும் அந்த உணவுகளையும் இன்னும் உலக அளவில் இதை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே கோவை விழாவில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எப்போதும் போல் எங்களுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம கோவை மக்களுக்காக நம்ம கோவை விழாவில் சிறப்பாக செயல்படுத்தி இதை வந்து நல்லபடிய முறையில் நடத்தி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.